ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ரோமியோ மீன் குழம்பு வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாங்க. நான் ஆக்சுவலி இதை வந்து ஒரு ஷார்ட்ஸாக அப்லோட் பண்ணியிருந்தேன். ஆனால் அதில் வந்து ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்க்குள்ளே கடன்னு எல்லாத்தையும் சொல்லி முடிச்சிட்டேன். ஆனால் நான் வந்து லாங் வீடியோக்குமே வந்து ஷூட் பண்ணியிருந்தேங்க. அதனால் அந்த வீடியோ தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இருக்கிறதுலையே மீன் குழம்பு வைக்கிறது தாங்க ரொம்ப ஈஸியான வேலை. மற்ற வெஜிடேரியன் சமைக்கிறத விடவுமே மீன் குழம்பு வந்து ரொம்ப ஈஸி. ஏன்னா சிக்கன் மட்டன் அந்த மாதிரி ஏதாவது சமைச்சா கூட நம்மளுக்கு இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் இந்த கொத்தமல்லி புதினா அதெல்லாம் வெட்டுறது, உரிக்கிறது அந்த மாதிரி நிறைய வேலை இருக்கும்ல. ஆனால் மீன் குழம்புக்கு அப்படி எதுவுமே கிடையாது. நீங்கள் கொஞ்சமாக சின்ன வெங்காயம், அப்புறம் கொஞ்சமாக பூண்டு அது மட்டும் உரித்து வச்சுட்டாலே போதும். அவ்வளோதான் உங்களுக்கு தேவைப்படும்ல மீன் குழம்புக்கு. அதனால மீன் குழம்பு வைக்கிறது வந்து ரொம்ப ஈஸி. பிகினராக இருக்கீங்க, உங்களுக்கு வந்து சமைக்கணும், ஆனால் வந்துட்டு பெருசாக ஒன்றும் பண்ண தெரியாது அப்படின்னா வந்துட்டு நீங்கள் கண்டிப்பாக மீன் குழம்புலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஈஸியாக வரும். சரி, ஓகே, எப்படி பண்ணணும்னு பார்த்துடலாமா? ஃபஸ்ட்டு அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. மண் சட்டியில் வச்சா நல்லாயிருக்கும் மீன் குழம்புன்னு சொல்லுவாங்கங்க. யூஸ்வலாக எங்கள் வீட்லேயுமே வந்து மீன் குழம்பு வந்து மண் சட்டியிலலாம் வைப்பாங்க. ஆனால் நம்ம எங்கே அதை விளக்கும்போது இல்லை கழுவும்போது ஏதாவது பண்ணும்போதெல்லாம் டமால்னு கீழே போட்டு உடச்சிருவோம்ல, நம்மளுக்கு அது ஹேண்டில் பண்ணுறதுக்கு அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்காது. அதனால் நான் வந்து எப்போவும் இந்த மாதிரி சட்டி தான் நமக்கு. சட்டியில் வந்து உங்களுக்கு எண்ணெய் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்களோ அந்த எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நான் வந்து இன்னைக்கு கடலெண்ணெய் தான் யூஸ் பண்ணியிருக்கேங்க. இது வந்து ஏதோ ஒரு புது பிராண்டு கடலெண்ணெய் தான். உட்பிரஸ்ட்டுன்னு சொல்லிட்டு வரும்ல, அந்த கடலெண்ணெய் அதில் கொஞ்சமாக நான் சேர்த்துருக்கேன். அது ஊற்றிட்டு அது நல்லா காஞ்சதுக்கப்புறமா அதில் கடுகு, வெந்தயம், எந்தெந்த குழம்புக்கெலாம் நம்ம வந்து புளி ஆட் பண்ணுறோமோ அந்த எல்லா குழம்புக்குமே வந்துட்டு நம்ம வெந்தயமும் ஆட் பண்ணணும்னு சொல்லுவாங்க. அதனால மீன் குழம்புக்கு வந்து பேசிக்காக தாளிக்கிறப்போ நீங்கள் வந்து கடுகும் வெந்தயமும் போட்டுக்கோங்க. அது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா அதில் நம்ம வெட்டி வச்சுருக்கிற சின்ன வெங்காயம், பூண்டு, அப்புறம் நான் ஒரு சின்ன சைஸ் பெரிய வெங்காயத்தை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருந்தேன். பல்லாரி வெங்காயம் இருக்குல்ல, அதை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருந்தேன். அதை உள்ளே போட்டுக்கிட்டேன். அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை. ஊர்லெலாம் வந்து பண்ணுற மீன் குழம்புலலாம் பெரிய வெங்காயமே யூஸ் பண்ண மாட்டாங்கங்க. எல்லாமே வந்து சின்ன வெங்காயத்துலேயே தான் பண்ணுவாங்க. நமக்கு அந்த அளவுக்கு சின்ன வெங்காயம் வெட்டுறதுக்கு வந்து பொறுமையும் இருக்காது. இன்னொன்று ரொம்ப அதிகமாக அது மட்டும் போடுறதுக்கு இப்படி கலந்தும் போடலாம், நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. அதனால் அப்படி போட்டுக்கிறது. போட்டு இதுக்கு தேவையான உப்பு, வெங்காயம் வந்து சீக்கிரம் வதங்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து நீங்கள் கொஞ்சம் உப்பு போட்டிங்கன்னா சீக்கிரம் வதங்கும்னு சொல்லுவாங்க. அதனால் நீங்கள் வெங்காயமும் போட்டு நல்லா உட்காந்து வதக்க வேண்டியதுதான். இந்த வதக்கில் அது வந்து நல்ல ப்ரௌன் ஆகி வரணும். ஏன்னா நல்லா அவ்வளோ ப்ரௌன் ஆகி வந்தால் தான் வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நமக்கு. அதனால் நல்லா ப்ரௌன் ஆகி வர வரைக்கும் அதை நல்லா வதக்கிட்டு அது கூட தக்காளி வந்து மீன் குழம்புக்கு வந்து ரொம்ப குட்டி குட்டியாக நறுக்கி போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அது ஒவ்வொரு கட்டுக்குமே வந்து அந்த டேஸ்ட்டு டிஃபர் ஆகும்னு சொல்லுவாங்கள்ல. அந்த மாதிரி மீன் குழம்புக்கு வந்து நம்ம தக்காளி வந்து ஓரளவு பெருசாக தான் கட் பண்ணி போடணும். எக்ஸாம்பிளுக்கு ஒரு சின்ன சைஸ் தக்காளி எடுக்கிறீங்கன்னு வைங்களேன், அதை ஒரு கட் ஹாஃப் வருமா, அதை இன்னொரு கட், அவ்வளோதான். அதாவது ஒரு தக்காளியை வந்து 4ஆக கட் பண்ணி அப்படியே போட்டுருங்க. அந்த மாதிரி நான் வந்து இன்றைக்கி ஒரு 4 சின்ன சைஸ் தக்காளி போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் 4 பச்சை மிளகா, உரப்பு பொறுத்து நீங்கள் நல்ல காரம் சாப்பிடுவீங்க அப்படின்னா நீங்கள் கூட்டி குறைச்சி போட்டுக்கலாம். நாங்கள் ஓரளவு மீடியமாக சாப்பிடுவோம். அதனால் நான் வந்து இன்றைக்கி 4 பச்சை மிளகா வந்து போட்டிருக்கேன். இதுக்கப்புறம் நம்ம வந்து மிளகாவும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மசாலா பொடிகள், இந்த பொடி ஐட்டம்ஸ்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் ஆட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். மீன் குழம்புக்கு மெயினாக நம்ம போடக்கூடியது என்னது? மஞ்சள் தூள், மிளகாத்தூள், அப்புறம் குழம்பு மிளகாத்தூள். இப்போ சிலர் வந்து குழம்பு மிளகாத்தூள் நீங்கள் அரைப்பீங்கள்ல, அப்போமே வந்துட்டு வரமிளகா இருக்குல்ல, அதை மிளகாத்தூள் அதையும் சேர்த்து அரைச்சிருவீங்கள்ல. அப்படி நீங்கள் அரைச்சிட்டிங்க அப்படின்னா மஞ்சத்தூள் போட்டுட்டு டைரெக்டாக குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்கலாம். போட்டுட்டு அதை நல்லா வதக்கி விடணும். அந்த பச்சை ஸ்மெல் இருக்குல்ல, மசாலாவோட பச்சை ஸ்மெல், அதெல்லாம் போகிற வரைக்கும் நீங்கள் வந்து நல்லா அதை வதக்கி விடணும். வதக்கி விட்டதுக்கப்புறம் ஃபஸ்ட்டே மீன் குழம்புலாம் வைக்கிறதுன்னு முடிவு பண்ண உடனே வந்து நீங்கள் ஒரு குட்டி லெமன் சைஸ் புளியை வந்து தண்ணியில் ஊற வச்சிடணுங்க. இது நான் சொல்ல மறந்துட்டேன் ஃபஸ்ட்டே. ஆனால் இதை நீங்கள் ஃபஸ்ட்டே ஊற வச்சுருங்க. ஏன்னா இந்த ப்ராசஸ்லாம் நீங்கள் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே அது கரெக்டாக ஊறி வந்திருக்கும். ஸோ இந்த நேரத்தில் மசாலா நல்லா மடங்கினதுக்கு அப்புறமா அந்த ஊற வச்சுருப்பீங்கள்ல புளி, அதை நல்லா கரைச்சிக்கோங்க. கரைச்சிட்டு அதையும் இதுக்குள்ளே சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு புளிப்பு எவ்வளோ தேவையோ அது. ஒரேடியாக எல்லாத்தையும் ஃபஸ்ட்டே சேர்த்துறாதீங்க.
ஃபஸ்ட்டு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் டேஸ்ட்டு பார்த்துட்டு உப்பு, புளி, காரம் அதெல்லாம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நல்லா இந்த புளி தண்ணி ஊற்றிட்டு நீங்கள் தண்ணியும் ஊற்றி உங்களுக்கு எந்த அளவு கன்சிஸ்டன்சியில் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணியும் ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்டதுக்கப்புறம் சிலர் வந்து இப்போமே அப்படியே மீன் போட்டுருவாங்க. இதுலேயே மீன் போட்டு மீன் வேகிற வரைக்கும் அதை நல்லா கொதிக்க விட்டு அதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு கொத்தமல்லி கீரை போட்டு இறக்கிற வேண்டியதான். இப்படி ஒரு டைப் ஆஃப் மீன் குழம்பு இருக்குது. எங்கள் ஊர் சைடெல்லாம் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தேங்காய் அரைச்சி ஊற்றுவோம் மீன் குழம்புக்கு. மீன் குழம்புக்குன்னு இல்லை, மோஸ்ட்லி எங்கள் சைட்லலாம் வந்துட்டு நாங்கள் நிறைய தேங்காய் சேர்ப்போங்க கூட்டு எல்லாத்துக்குமே. ஸோ மீன் குழம்பு வந்து நாங்கள் தேங்காய் அரைச்சி ஊற்றியும் செய்வோம், அப்படி தான் அதிகமாக செய்வோம். அதனால் நான் வந்து இன்றைக்கி இது புளித்தண்ணி வந்து நல்லா கொதித்து பச்சை ஸ்மெல்லாம் போனதுக்கப்புறம் கொஞ்சம் தேங்காய் அதை வந்து நல்லா அரைச்சி நல்ல மையாக அரைச்சிக்கோங்க, இல்லாட்டி திப்பி திப்பியாக நிற்கும். ஸோ நல்லா அதை பேஸ்ட்டாக அரைச்சி அதையும் உள்ளே சேர்த்து ரொம்ப கொதிக்க விடக்கூடாது. ஏன்னா தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப கொதிக்க விடக்கூடாதுல்ல. ஸோ ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் மீனை உள்ளே போட்டுற வேண்டியதான். போட்டுட்டு மீன் நல்லா வேகிற வரைக்கும் ஒரு 10 மினிட்ஸ் ஆகும் மேக்ஸ், அவ்வளோதான். நல்லா அதை வேக வச்சுட்டு அப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு மேலே கொத்தமல்லி கீரை போட்டு இறக்கிட்டீங்க அப்படின்னா சூப்பரான மீன் குழம்பு ரெடி. ஆக்சுவலாக நீங்கள் ஸ்டார்டிங்கில் செய்யும் போதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு அந்த நுவான்சஸ்லாம் தெரியாதுங்க. என்ன எது கம்மியாக ஆட் பண்ணணும், எதுக்கப்புறம் எது ஆட் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம். ஆனால் நீங்கள் செஞ்சு பழகிட்டீங்கன்னு வைங்களேன், ஒவ்வொரு தடவை நீங்கள் செய்ய செய்ய அந்த ப்ராசஸ் வந்து உங்களுக்கு அப்படி தெரிஞ்சிடும், இதுக்கப்புறம் இதுதான் சேர்க்கணும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ குக்கிங் வந்து ரொம்ப ஈஸி தான். யாருனாலும் வந்து குக்கிங் கற்றுக்கலாம். நான்லாம் வந்துட்டு எனக்கு பெருசாக குக்கிங்கே தெரியாமல் தான் இருந்தது. ஆனால் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சு கற்றுக்கிறது தான். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போதே இந்த மாதிரி ஈஸியான ரெசிபீஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ஸ் வரும். ஓ, நம்மளும் அப்போ குக் பண்ணுவோமா அப்படிங்கிற மாதிரி. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி வந்து நீங்கள் சிங்கிள் ஹேண்டடாக ட்ரை பண்ணிவிட்டு அது எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஒருவேளை நீங்கள் சூப்பராக பண்ணிட்டீங்க அப்படின்னா எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அதுவும் என் வீடியோ பார்த்து ஒருவேளை நீங்கள் நல்லா பண்ணிட்டீங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதனால் உங்களோட ஃபீட்பேக் வந்து கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். கண்டிப்பாக சேனலில் உள்ள மற்ற வீடியோஸையும் பாருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.